பொதுவாக இது போன்ற மேடைகளில் இது போன்ற அரங்குகளில் வருகிற பொழுது எங்களையும் அறியாமல் ஒரு பய உணர்வு உண்டு. லட்சம் பேர் மத்தியில் மாநாட்டில் பேசுவது என்பது வேறு. இது போன்ற அறிவு சான்ற பெருமக்கள் இருக்கிற இடத்துல பேசுகிற பொழுது நம்ம யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. நாம் தலைவரை விழிக்கிற பொழுது அண்ணாவை அழைக்கிற போது அறிஞர் அண்ணா என்று அழைக்கிறோம். ஆனால் கலைஞர் அழைக்கிற பொழுது என்ன அழைக்கிறோம்? முத்தமிழ். 3 தமிழும் உணர்ந்தவர் என்கிற காரணத்தினால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று அழைக்கிறோம். அது ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த நாடகத்தமிழ் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. படிக்காத பாமரனும் புரிந்து கொள்வது தான் நாடகத்தமிழ். தான் சொல்ல வருகிற கருத்தை அபிநயத்தின் மூலமாக வெளிக்காட்டும். அவன் முன்னங்க சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் பழமையை சொல்லணும்னு சொன்னால், நாடகத்தினுடைய வித்தே தெருக்கூத்து தான். தெருக்கூத்திலிருந்தான் ஆரம்பிக்கிறது. இந்த கலை உலகன்றது எங்கே இருக்குன்னா, கட்டக்கூத்து என்று சொல்லுவார்கள், தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் தான் நாடகம், நாடகத்திலிருந்து திரைப்படம், இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு. அந்த நாடகம் என்கிற தெருக்கூத்து இருக்கிறத கிராமத்தில் அவன் படித்தே இருக்க மாட்டான், 5வது கூட படிச்சிருக்க மாட்டான். கேள்வி ஞானத்தால், ஒரு முறைக்கு பல முறை கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தால் அவன் இரவு நேரத்தில் அவன் தான் பார்த்தீங்கன்னா, அது பாரத கூத்தாக இருக்குது என்று சொன்னால் ஏதோ மேலேருந்து இறங்கி அந்த கிருஷ்ணனாகவே அவன் காட்சி தருவான். படிச்சிருக்க மாட்டான், பேசுவான் கேள்வி ஞானத்தில். அது சாதாரண பாமரனுக்கு கூட புரிகிற கருத்தை அதன் மூலமாக சொல்ல முடியும். அது மாதிரி இசைத்தமிழை பொறுத்தளவுக்கு இசை தெரிஞ்சவன் தான் இசையை உணர்வான்னு அர்த்தம் இல்லை. எங்கேயாவது கர்நாடக மியூசிக் வாசிக்கிற இடத்துல அல்லது பாடுற இடத்துல உட்காந்து பாருங்கள், 7 ஸ்வரமே தெரியாது, சரிகம பதனிசன்றது தெரியாது. ஆனால் எதிரியாக இருப்பவன் கர்நாடக இசையை பார்க்கிற பொழுது இவனும் அறியாமல் தலையாட்டுவான். இசை என்பது ஒரு மனிதனுடைய இரத்தத்திலும் பதிந்து இருக்கிற ஒன்று. அது படிக்கின்ற அவசியம் இல்லை, இசையை பற்றி தெரிஞ்சுக்கின்ற அவசியம் கிடையாது. ஆனால் உடலிலே ஒரு கூறாக அமைகிறது. திரையுலகத்துக்கு போகிற பொழுது, ஏன்னா திரையுலகத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. திரையுலகத்தில் எப்படி பாட்டு தயார் பண்ணுறோன்னு திரையுலகத்துலாம் தெரியும். பாடலை எழுதுவர் யார், அதுக்கு தத்தகரம், அதாவது அதுக்கு டியூன் போட்டது யார், டியூன் போடுறவர் ஒருத்தர், அது கம்போஸ் பண்ணுறவர் ஒருத்தர், அது பாடுறவர் ஒருத்தர், எழுதுகிறவர் ஒருத்தர். ஆனால் இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாடல் கேட்கிற பொழுது, திரையரங்கத்தில் கேட்கிற பொழுது நம்மால் அவனையும் அறியாமல் அதுக்கு தகுந்த மாதிரி இவன் உட்காந்துனே அவையும் பிடிப்பான். தெரிந்து வருவதல்ல, இதெல்லாம் தெரியாமல் வரும். அது இசைத்தமிழாக இருந்தாலும் நாடகத்தமிழாக இருந்தாலும் அறியாமலும் புரியாமலும் அது தெரிந்து கொள்ள முடியும். ஏர்த்தமிழ் இருக்குது, இந்த இலக்கியம், அது ஒன்றும் தெரியாதெல்லாம் யாரும் வர முடியாது. எழுதுவனுக்கும் சிந்தனை ஆற்றல் இருக்க வேணும், கேட்குறவனுக்கு சிந்தனை ஆற்றல் இருந்தால்தான் நாங்கள் வெளிப்பட முடியும், இல்லை நடக்காது. இப்போ எழுதுறவனுக்கு எதுக்கும் உனக்கு இலக்கணம் தெரியலாம், எப்படி எழுத முடியும்? 4 புலவர் பெருமக்கள் ஒன்றா சேர்ந்துங்கனாவே நீ எழுதுன்னு தப்பா, சீர் சரியில்லைப்பா, நீ என்ன எழுது, அங்கேயே பிரச்சனை. இதில் இடையில ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த நம்முடைய கவிதை பித்தன், அவருக்கு ஒரு அடைமொழி கவிச்சுடர்னு ஒரு அடைமொழி. ஏறத்தாழ எனக்கு அவர் 30 ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்தவர், அறிந்தவர், கொஞ்சம் புரிந்தவன் நான். கவிதை என்று சொன்னால் அது ஒரு இனிமை, கவிதை என்று சொன்னால் ஒரு மென்மை,
கவிதை என்று சொன்னால் நம்மையும் ஒரு இளகிய மனமாக உருவாக்குகிற தன்மை உள்ளது கவிதை. அது வரைக்கும் கரெக்டு தான். இதற்கு அடைமொழி வச்சதுக்காக சொல்கிறேன் நான். சுடர் என்று வைத்திருக்கிற வார்த்தை பாரு, அது சுட்டுடும் எப்பயுமே. நீ கவிதை புத்தகங்களை போய் நம்பி எதையுமே நீங்கள் மேடையில் பேச முடியாது. அவர் பாரதியார் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பாரதிதாசன் மாதிரி அப்படி. அதனால தான் பொருத்தமாக ஒரு கவிதை என்ற வரைக்கும் இனிமையாக இருக்கும். சுடுவது என்பது சுடர். நீங்கள் சுடர்ன்றது வேறு பொருள் கொள்ளலாம். நீங்கள் சுடர்ன்ற இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி சுடர் ஓடிடுது, இது சுடருங்க, இது நாம் கொளுத்துன்னு தாங்க, அதை கையை வச்சா சுடாதுன்னு சுடாத இருக்குமா? ஏன்னா அவர் முரசொல்லி எழுதுகிற எதிரிகளை தாக்குகிற பொழுது அவர் போடுகிற வார்த்தையை நான் பார்த்திருக்கிறேன். அது சுடராகத்தான் இருக்கும். எதிரியை தாக்குவது சுடராகவும் ஏக்க நண்பர்களுக்கு கவிதையாக இருக்கக்கூடியவர். ஏன் இதை உதாரணம் காட்டுறேன்னா, 4 கவிஞர்கள் நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம்னு சொன்னால் யாராவது ஏற்றுருக்கிறோமா? இல்லை. 41 பேர் கவிதையை ஒன்றாக்க நாகராஜன், நம்பிராஜன், இந்த புக்கை வாங்கி எத்தனை பேர் என்ன விமர்சனம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? தனித்தனியாக இந்த பொருள் தப்பு, இந்த பொருள் தப்பு, இப்படி எழுதியிருக்கக்கூடாது, இப்படி எழுதியிருந்த. இதையெல்லாம் மீறி நானும் அருமை சகோதரர் நம்முடைய கோவிசேகரன் அவர்களும் நாங்கள் அப்படி பார்க்காமல் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக, தமிழில் சொன்னால் முன்னோக்கி, அப்படி முன்னோக்கு சிந்தனையாக இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது எங்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், என் தலைவனுக்கு நீங்கள் கவிதை மாலை சூட்டியிருக்கிறீர்கள். கவி மாலை சூட்டியிருக்கிற காரணத்தினால் இதில் எந்தவித குற்றத்தையும் நாங்கள் காண தயாராகவில்லை. நான் உள்ளபடியே 2 தினங்களுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை என்னிடத்தில் நம்பிராஜன் அவர்கள் கொடுத்தார். படிக்கணும் படித்தேன். யாராவது 4 கவிதை எழுதியவங்க வந்திருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு 4ஆவது நான் படிச்சுட்டு போகக்கூடாதா? இப்போ நான் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். யார் கவிதையை நான் படித்தேன் என்று எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் நான் ஒரு யோசித்து கொண்டிருக்கிறேன். அவர் கதையை மட்டும் படிச்சிருக்கிறான் அந்த மந்திரி, நம்ம கவிதையை படிக்கானா ஐயா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துடுமோ? ஆனாலும் சில கவிதைகள் நான் படித்தேன். நம்ம கவிச்சோடர் கவிதை படிக்கிற போது நிரம்ப படித்தாலும் கூட எனக்கு ரொம்ப சில வரிகள் பிடித்தது. வானத்து நிலவே விண்மீனே மண்ணுக்கு வாருங்கள் கூடுங்களே, வளவனின் புதலர் நம் தளபதி பிறந்த நாள் வாழ்த்துப்பண் பாடுங்களே, கானத்து பறவைகள் கூட்டமே மோகன கலைக்கப்படும் இளந்தெண்டலே, காலத்தை வெற்றிட பிறந்தவன் பாதத்தில் கவின்மலர் தூவுங்களே, பனிமித்து குவியலே தளபதி வாழ்கவென பாசத்தை பொழியுங்களே, கடலின் அலைகளிலே தளபதி புகழ்பாட கைகளை உயர்த்துங்களே, கடிகார முட்களே தளபதி பெயர் சொல்லி காலத்தை நகர்த்துங்களே, தடைகளை உழைக்கின்ற பொதுமை படைக்கின்ற தமிழின் வடிவங்களே, தலைவர் நம் முதல்வர் நம் தளபதி சாதனை சரித்திரம் வரையுங்களே என்று ஒரு அற்புதமான கவிமாலையை சூட்டியிருக்கிறார். நம்முடைய இலக்கியனுடைய செயலாளர் நிரம்ப எழுதியிருக்கிறார். என்னுடைய மனதிலே பதிந்தது, பாசத்தால் அரவணைத்தார் பரம்பமலை பாரியாக, பாசத்தால் அரவணைத்தார் பரம்பமலை பாரியாக, வாரியே வழங்கிட்டார் மாரியால் அவதியுற்ற என புயல் அடித்ததை மென்ஷன் பண்ணுறாருங்க. மாரியால் அவதியுற்ற மக்களை காத்திட்ட எளியோர் இரவலருக்கு 2000 தருக என்று 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறோம். இது மீயே அதுக்குள்ளே திட்டமிட்டு 2000 எழுதுறியா? இதுக்கேங்க நான் படாத பாடு படுறோம் ஃபைனான்ஸில்.
இதை என்னுடைய மனதில் ஆழமாக அது பதிந்தது. இன்னொரு கவிதை படித்தேன். அந்த குலுஞ்சி மலர் பூத்த குலுங்கள் என்று நம்முடைய எழுதியிருக்கிறார். குறிஞ்சி மலராய் பூத்த குலுங்கலும் நந்தவனமே நீவாழி, தமிழென்ன தவமாய் தவமிருந்த தரணியில் வந்துதித்த சூரியனே, அகவி 72 என் தலைவா உன்னை அழகு தமிழிலே வாழ்த்துகிறேன், நீ வாழி வாழி என்று. அதுதான் சொல்ல வந்தேன். நந்தனன்னு சொன்ன அதுக்கு என்ன பொருள்? நம்பிராஜன் தான் நந்தனம், நந்தனா நம்பிராஜன். அதனால தான் சொன்னேன் நந்தனன்னு சொன்னேன். நான் குறிஞ்சி மலரை பற்றி எங்கே குறிஞ்சி மலர் இருக்கணும்? நந்தனத்தில் தான் இருக்கும், நந்தவனத்தில் தான் இருக்கும் குறிஞ்சி மலர். அடுத்து நம்முடைய ஈரோடு இறைவன், வானம் குனிந்தாலும் மானம் குனியாத தலைவா. எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. வானம் குனிந்தாலும் மானம் குனியாத தலைவா, வீர தழும்புகள் கொண்ட கலைஞரின் தியாக தழும்புகளின் புதல்வா, பெண்ணை ஓதுவராக்கி அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கி புரட்சி செய்த முதல்வா, உன் பாதை ஈரோட்டு பாதை என்று பெரியாரை நினைவு கூர்ந்து இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சகரால் என்கிற அந்த கருத்தை அவர் அற்புதமாக தன்னுடைய கவிதையில் எழுதியிருக்கிறார். மாஸ்டர் சேகர் நம்முடைய இயக்கத்தில் தொண்டரணியாக பணியாற்றக்கூடிய ஒரு அருமை சகோதரர், வாழ்க நீ பல்லாண்டு என்ற தலைப்பில் பல்வேறு படைப்புகளுக்கு சொந்தக்காரன் நீ, எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளிப்பவன் நீ, இளைஞர்களுக்கு வழிகாட்டி நீ, முதல்வர் என்பது உனது பதவி பெயர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் என்பது உனது தகுதியான பெயர் என்று ஒரு அற்புதமாக எழுதியிருக்கிறார். நான் இதை நினைக்கிற பொழுது இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்ற அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், சேகர் இப்படி எழுதியிருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினச்சா, இவர் அடிக்கடி கலைஞர் அங்கே நம்முடைய அறிவாலயத்துக்கு வந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் நின்ற இது அந்த எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நான் பார்த்தேன். அதை தொடர்ந்து முருகானந்தன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். திராவிட மாடல் என்றோ தூர்க்கும வினைகள் என்று வரையாத இதழும் இல்லை, வாழ்த்திடாத வாயும் இல்லை, தராத நம் உரிமையை மீட்டு தாங்குவார் தமிழ்நாட்டை, வாராது வந்த வள்ளல் ஸ்டாலின், வாராது வந்த வள்ளல் ஸ்டாலின் வாழிய பல்லாண்டு பல்லாண்டு என்று ஒரு அற்புதமாக நம்முடைய முருகானந்தம் எழுதியிருக்கிறார். கவிஞர் செல்வ மீனாட்சி சுந்தரம், பேருந்தை பெண் செல்ல, பேருந்தை பெண் செல்க கொடையளித்த பெருவகை தான் கொண்ட பாரி மன்னன்னர். இந்த இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க இல்லை பெண்கள், அந்த பஸ்ஸை கொடுத்தவர் யாருன்னா இன்றைக்கி கழிவுக பாரியாக இருக்கிற நம்முடைய தளபதி என்ற அதை மனதிலே வைத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார். சீரொந்தும் வாழ்வுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை நெய்தளித்த பேகன் பேரன், ஒரு கடையல் வள்ளலில் மனசில் வச்சுக்கினார். பாரி பேகன் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். கடையல் வள்ளல்களில் பேகன் ஒருத்தன், ஆயண்டிரன் ஒருத்தன், அவங்கள மனசில் வல்வியல் ஓரி ஒருத்தன், அதை மனசில் எழுதுகிறார் இவர். கூரோந்தும் திறனுக்கு நான் முதல்வன் கோட்பாட்டை கொடையளித்த கொற்கைவேந்தன், ஒரு ஒம்பி பணி செய்யும் உன்னதகத்தால் ஊர் போற்றும் கோமகன் யார், அவரே ஸ்டாலின் தானே என்று அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார். இன்னொருத்தர் முனைவர் இனியன் பாலாஜி, திராவிட சூரியன் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார். தமிழரின் வாயுகளை வளம் பெற வைக்கின்றாய், தமிழகம் முன்னேற முதலீடுகளை ஈர்க்கின்றாய். வெளிநாட்டு பணத்தெல்லாம் கொண்டாடுறாங்க பார், அதை மனசில் செய்திருக்கிறார். தமிழரின் வாழ்வியலை வளம் பெற வைக்கிறாய், தமிழகம் முன்னேற முதலீடுகளை ஈர்க்கிறாய், கூக்குரல் எழுப்போருக்கு பதிலடி கொடுக்கிறாய், கூக்குரல் எழுப்போருக்கு பதிலடி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறார். இப்படி
கூக்குரல் எழுப்போருக்கு பதிலடி கொடுக்கிறாய், குடும்பங்கள் மகிழ நிதிகளை வழங்குகிறாய், திராவிடமாய் திகழ்கிறாய், நாளிலத்தின் முகவரியாய் திமுகவின் உயிர்ப்பானவாய் தளபதியே வாழ்க என்று அற்புதமாக எழுதியிருக்கிறார். எங்கூருக்கார் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் பேர் சொல்லினியன் பேர். அவர் என்ன எழுதுறான்னு பார்த்தேன். நாட்டை சுற்றிலும் தமிழ்நாட்டை சுற்றிலும் கழுத்தை பிடிக்கும் கைகள், தமிழ் பகைகள், மதங்களிலே பல விதங்களிலே பற்றி இருக்கிறது ஒரு பாரம்பரிய கைத்தடி. அதுக்கு உரியவர் நம் பெரியவர். அந்த கோல்தான் உங்கள் செங்கோல். இதை தட்டி தட்டி முரசொலிப்போம் என்று அற்புதமாக முரசொலியை மையப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறார். புலவர் துரை ராமசாமி ஆற்றல் மிகு இளைஞாயிறு என்ற தலைப்பில் தந்தை குமரியில் வள்ளுவனுக்கு தரமாய் உயர் சிலை அமைத்தார். தந்தை குமரியில் வள்ளுவனுக்கு தரமாய் உயர் சிலை அமைத்தாய், விந்தையாய் தனையன் இளைஞாயிறு வள்ளுவர் உயர்ந்த சிலையினை நிந்தனை இன்றியே பணியர் நேராக சென்று பார்த்திட விந்தையாய் கண்ணாடி மேம்பாலம் விரைத்தினரே முனைத்தினரே இளைஞாயிரே என்று இப்போ கட்டின கண்ணாடி பாலத்தில் உலகத்தில் இருக்கலாம் வந்து பார்க்குறான். அதை மையப்படுத்தி அந்த கவிஞர் அற்புதமாக கண்ணாடி பாலத்தை எழுதியிருக்கிறார். கவிதா திருப்பத்தூர், கவிஞர் கவிதா திருப்பத்தூர் விந்தையாட்சி தர வந்த விடியவேலன் அப்படின்ற பேரில் எழுதுகிறாங்க. வாழ்க என்ற தலைப்பில் அர்ச்சகர் உருவெடுத்து ஆண்டவன் இருளைக்குள் குத்துக்கள் இட்டதென குடியமர்த்த ஜாதி நெஞ்சன் கருவறுத்து வெளியேற்றும் கனவு மெய்பட காணாமல் ஐயாவுக்கு கைதிட்ட ஆழ்மனத்தின் முள்ளகற்ற பேரவையே பெரியாராக்கிய அண்ணாவின் தம்பியானார், சமத்துவபுரம் சமைத்து தந்த முத்தமிழ் முதல்வரானார் என்று ஒரு அன்பு சகோதரி இந்த கவிதையை படைத்திருக்கிறார். இந்த புலவர் வங்கனூர் மோகன் நல்லா ஃப்ரீயாக விட்டார் பொழுது நம்ம நந்தான் நிறைய கவிதை எடுத்து தள்ளி இருக்கிறார். நிறைய அவர் பாரதியாரை போல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக பாரதியார் எப்படி பாப்பா பாட்டை அவர் கையாண்டார், அதை போல இவர் பாப்பா பாப்பா கதை கேள், பாப்பா பாப்பா கதை கேட்பாய், பாசத்தலைவன் கதை கேட்பாய், வாப்பா தம்பி இதை கேட்பாய், மகிழ்வாய் முதல்வர் கதை கேட்பாய், பாப்பா பாப்பா கதை கேட்பாய், பள்ளி சிறுவர் பசிப்போக்கி பாங்காயாளும் நம்முதல்வர் வெள்ளை உள்ளம் கொண்டவராம் வெற்றிக்கரியை கண்டவராம், பாப்பா பாப்பா கதை கேட்பாய், கழகப்பணியை தன்மூச்சாய் காலம் முழுவதும் கொண்டவராம், அழகு தமிழால் அனைவரையும் அரவணைத்து மகிழ்ந்து கண்டவராம், பாப்பா பாப்பா கதைகளு என்று ஒரு குழந்தைக்கு சொல்வதைப் போல இந்த கருத்தை அற்புதமாக அவர் யாத்திருக்கிறார். நான் இப்படி தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே போகலாம். இதில் இன்னும் கூட நிரம்ப நிறைய பேர் கவிதை எழுதியிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் படித்தேன். நேரத்தையும் காலத்தையும் கருதித்தான் இதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். வந்திருக்கிற கவிஞர் பெருமக்களுடைய பெயரையோ அல்லது நீங்கள் எழுதிய கவிதையோ நான் பாடவில்லை அல்லது நான் படிக்கவில்லை என்று சொன்னால் அது என் குற்றம் இல்லை, காலத்தின் குற்றம். ஏன்னா காலத்துக்குள் உங்களெல்லாம் அனுப்பலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் நான் படித்தேன் ஒழிய வேறொன்றுமல்ல. ஒன்று மட்டும் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, இசைத்தமிழை ரசிக்கலாம், இயற்தமிழை அறிவாளி தான் எழுத முடியும், அறிவாளி தான் ரசிக்க முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். நான் கூட சின்ன சின்ன கவிதைகள்லாம் ஒரு காலத்தில் நான் எழுதியது உண்டு. என்னுடைய அனுபவம் ஒரு 2 செய்தியை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் செரங்கன்னு ஒன்று இருந்தது. இப்போல்லாம் பேர் செரங்கன்னு இந்த அவங்களாம் தெரியும், இளைஞர்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த செரங்கெல்லாம்
நம்பிக்கை தெரியுமா? கரெக்டாக கையெல்லாம் கட்டுறது இதுங்க தான் வந்துடும். அது அடையடையாக வரும். இப்போ சைபால்னு ஒன்று வெளியே இருக்கும் டப்பாவில், அதான் தடணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரே ஒரு கிளாஸில் 30 பையன் படிக்கிறான்னா 25 பையனுக்கு சிரங்கு இருக்கும். அப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பழங்களை படிக்கிற போது நானும் பள்ளிக்கூடத்தில் படித்த காரணத்தினால் ஒரு கிராம பள்ளியில், அதுவும் பஸ் போகாத ஊரில் பிறந்த எனக்கு வேலுன்னு பார்க்குறாரு. நாங்கள்லாம் பஸ் போகாத ஊரில் தான் பிறந்தோம். அப்புறம் தான் 80-84 எம்எல்ஏ ஆன போது தான் அப்போ நான் முதல் எங்கள் ஊருக்கே பஸ் விட்டேன். அதுக்கு பின்னால் எங்கள் ஊர் தான் 2 வீலரில் தான் மொப்பட்டில் தான் திருவண்ணாமலைக்கு வரும், 9 கிலோமீட்டர். அப்போ நான் எழுதிய முதல் கவிதை, நான் ரிதத்தோடு எழுதுவேன் எப்பயுமே, கொஞ்சம் எளியவர்களும் புரியணும்னு. நான் பள்ளிக்கூடத்தில் என்னோடு சக மாணவர்களுக்கு சிறங்கு வந்த காரணத்தினால் அப்போ நான் எழுதின முதல் கவிதைன்னு சொல்கிறத விட பாடல், கவித்தோடு ரொம்ப தெளிவாக. மொச்சக்குட்டை கடலை சுண்டல் வச்சுக்கிட்டு தின்னதாலே பிச்சுக்கிட்டு போகுது ஐயா கடவுளை, சிறங்கு பிச்சுக்கிட்டு போகுது ஐயா கடவுளை, காயாத பாலை கொஞ்சம் காப்பி போட்டு குடித்ததாலே கையெல்லாம் பிக்குது ஐயா கடவுளை, சிறங்கு கையெல்லாம் பிக்குது ஐயா கடல்னு எழுதணும். அநேகமாக நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னுடைய இதெல்லாம் இப்படி தரும். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கவிதையெல்லாம் எழுதினுடைய விளைவுகள், அந்த கலை மீது ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நானே கதைகள் எழுதுவது, வசனம் அமைப்பது, நடிக்க சொல்கிறது, டைரக்ட் பண்ணுறது, நடிப்பது, இப்படி ஏறத்தாழ என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏறத்தாழ 13 நாடகங்கள் நானே எழுதி ஓல்டு பாய் அசோசியேஷன் என்ற பழைய மாணவர்கள் வைத்து அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து, அந்த நாடகத்துக்கு வேண்டிய பாடல்களும் நானே எழுதி இவ்வளவு செய்து கொண்டிருந்த காலம். அப்போ தான் முதலாக, ஏன்னா இது கவிஞர்களுக்கு சொன்னால் எப்படின்னு, எப்படி கவிஞர்கள் கவிதையை போத்துறாங்கன்னு சொல்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் முதல் ஒரு பாடல் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எங்கே டூரிங் டாக்ஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போனால் நைட்டு கடையில் பூரா இந்த பாட்டு தான் ஓடும். 1000 நிலைவேவா ஓர் 1000 நிலைவேவான்னு, அதுதான் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடின முதல் பாடல். அந்த பல்லவி அப்படி தான் ஆரம்பிக்கும், 1000 நிலைவேவா ஓர் 1000 நிலைவேவா அப்படின்னு. அந்த கவிஞர் நிலவை தன்னுடைய காதலியாக எண்ணி அந்த பல்லவி அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஒரு கவிஞர் நிலவு ஒரு காதலியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பொருள்தான் அந்த பல்லவி எழுதப்பட்டது. அதை தொடர்ந்து சரணம் அப்படித்தான் எழுதப்பட்டது. அந்த கவிஞர் அவர் சொன்னார் பாரு, புலமை பெற்றார். அது ஹிட்டு, அந்த மெட்டு ஹிட்டு, அந்த சாங்கு ஹிட்டு. எங்கே பார்த்தாலும் அதான் ஓடும், எங்கே பார்த்தாலும் அதான் ஓடும். நம்மளால ஏதாவது காரில் ஏதாவது அந்த காலத்தில் கேசட் போட்டாலும் அந்த பாட்டு கட்டாயம் போகும், டீக்கடையில் போட்டு. அப்படி எனக்கு அது மேலே ஒரு தாக்கம் வந்துருச்சு. நம்ம நாடகத்தில் இந்த மெட்டை வச்சா என்ன பண்ணலாம். அப்புறம் நான் இப்படி யோசித்தேன், அவர் 1000 நிலைவேவா ஓர் 1000 நிலைவேவா என்று நிலவை அவர் ஒரு காதலியாக எண்ணி எழுதினார். எல்லா கவிஞரும், நான் உட்பட, தமிழை நாம் தாயாக மனதில் எடுத்துத்தான் கவிதை எழுதுவோம். பல்லவி அப்படி தான் இருக்கும். கவிதையாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் தமிழை நாம் தாயாகத்தான் நேசித்தான் பண்ணணும். கொஞ்சம் குறுக்குத்தனமாக அந்த கவிஞர்களுக்கு நினச்சா எதை வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன் இந்த தமிழை ஏன் ஒரு காதலியாக நினச்சி எழுதுனா என்ன, தாயாக தான் எழுதுறாங்க, ஏன் ஒரு காதலியாக நினச்சி எழுதுனா என்ன. அந்த டியூன் அளவுகோல் அப்படியே வச்சுக்கினேன், அந்த டியூன் அளவுகோல் அப்படியே வச்சுக்கினேன். அதில் அளவு மீறலை. நான் சொல்கிறேன், 1000 நிலவேவா, அதான் அளவு. கன்னி தமிழேவா,
தமிழூரும் அமுதாலே நீ பாட ஆட கன்னி தமிழேவா அல்லி நடை நடைபையிலே ஆசையிலே மனம் துவள மெல்லியுந்தன் அசைவினிலே மெனி எல்லாம் சுழன்று வேற என்ன தயக்கம் இன்னும் வேற ஏனோ நீ நடைபையில கன்னி தமிழே என்னை அடைய உன்னாவல் தூண்டுதடியா. அதுக்காக இப்போ என்ன எழுத கூப்பிடாதீங்க, நான் அதெல்லாம் முடியாது என்னால். அது சிந்தனை என்பது வற்றாத ஊற்று இல்லை, அப்படிலாம் சொன்னால் யாரும் ஏமாறாதீங்க. எல்லாம் வற்றாத ஊற்றுலாம் பேசும். அது ஒரு காலகட்டங்கள். மனித வாழ்க்கை என்பது எப்படி எப்படியா போகுது. அப்படி இந்த கலை உலகத்தில் இருந்த நான் காசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன். நான் கவிதை கவிதையாக வச்சிருக்கிறார், கவிதையை கவிதையாக கவிதை பித்தன் வச்சிருக்கிறார். நான் இதெல்லாம் ஏற கட்டிட்டு காசை பார்க்கணும், அதுக்கு என்ன உகந்த இடம், சினிமா உலகம் என்று முடிவு செய்து அதுக்கு பின்னால் திரைப்பட விநியோகஸ்தர், பட விநியோகஸ்தராக தான் சொன்னார், இது மாதிரி எங்கள் படத்தை வந்து அவுட்ரேட்டில் வாங்கி அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார். அந்த படம் ஓடிச்சாலேன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு பணம் வந்துருச்சு. நான் பல படங்களை நான் அது விநியோகஸ்தராக இருந்து நான் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் தயாரிப்பாளர். ஆக கலை உலக வாழ்க்கை எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடல் ஆரம்பித்த என் வாழ்க்கை, அந்த கலை உலகம் விரிந்து 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 நாடகமாய், அதற்கு பின்னால் திரைப்பட விநியோகஸ்தராய், அதற்கு பின்னால் தயாரிப்பாளராய், அப்புறம் அதையும் விடலை. சரி நடிகரும் பார்த்தோம்னா அதையும் திரைப்படத்தில், திலகம் படத்தில், அதுலேயும் அதுவும் டூவில் ரோட் அதையும் நடித்து முடிச்சாச்சு வாழ்க்கையில். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இந்த கவிஞர் பெருமக்கள் என்பவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை வைத்துத்தான் கருத்து இருக்கும் எப்பயுமே. இவர் எழுதுகிறாருன்னா இவர் கழகத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்னொரு கவிஞர் இவ்வளவு வலுவான வார்த்தைகளை எதிரியை தாக்குவதற்கு போடுவார்களா? போட மாட்டாங்க. அவர்கள் கவிஞர்கள் எந்த சூழ்நிலையில் வளருகிறார்களோ அந்த வளருகிற அடிப்படையில் தான் கருத்து வெளிப்படைமை ஒழிய வேறொன்றமல்ல. ஆனாலும் நான் திரும்பவும் வருகிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிக்கிறேன், இல்லை ஒப்பிச்சுக்கிறேன். இதில் தவறு இருக்கலாம், இல்லை நிறைய இருக்கலாம், குறையும் இருக்கலாம். நிறை இருந்தால் பாராட்டுங்கள், குறை இருந்தால் என்னை விமர்சனம் பண்ணாதீங்க. அதை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். நான் ரைட். உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் என்னோட அன்பு தலைவருக்கு, என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதல்வர் கழகத் தலைவருக்கு, 49க்கும் மேற்பட்ட கவிஞர் பெருமக்கள் அவருக்கு கவிமாலை சூடியிருக்கிறீர்கள். அற்புதமான இந்த புத்தகத்தை அனைவரும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.